ம். டெலிட்டட் டெலீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஏபிஐ ஒர்க் ஆயிடும். பட் ஆனா இந்த ரெக்கார்ட் வந்து நமக்கு டெலீட் ஆகாது. அதுக்கு ஏன் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஏன்னா டம்மி ஏபிஐல அந்த மாதிரி ரிமூவ்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அது ரிமூவ் ஆகாது. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எடிட் ஏபிஐக்கு போக போறோம். ஓகேங்களா? எடிட் ஸ்டூட் அப்படின்னு கொடுத்தா ஓகே. இப்போ ஆமா லிஸ்ட் ஏபிஐ முதல்ல பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எடிட்டுக்கு போயிடுவோம். லிஸ்ட் ஏபிஐ இருக்கானா இவங்ககிட்ட? கெட் ஆல் யூசர்ஸ் இதோ இருக்கு. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம இது பண்ண போறோம். இந்த ஏபிஐ கொடுத்தா நமக்கு இது வந்து கெட் ஏபிஐ தான் இருக்கு. கொடுத்துட்டீங்கன்னா இவ்வளோ ரெக்கார்டு வருது. ஓகேங்களா? எப்பா எத்தனை ரெக்கார்டு? 208 ரெக்கார்டு இருக்கு. ஓகே சரி. இப்போ இந்த கெட் ஏபிஐயை வாங்கிடலாம். ஸோ அதுக்கு இந்த பேஜ் உள்ளார வரும்போதே ப்ராசஸ் பண்ணணும். லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இந்த இடத்துல பேஜ் உள்ளார வரும்போதே இந்த ரெக்கார்டை இது பண்ண போகும். ஓகே இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பேஜ் உள்ளார வரும்போதே ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு ஏதாவது மெக்கானிசம் அட்வான்ஸ் ரியாக்ட் கான்செப்ட் ஏதாவது சொல்லி வச்சிருக்குமா? யூஸ் எஃபெக்ட் சொல்லியிருக்கீங்களா? யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட் இதை வச்சு பேஜ் உள்ளார வரும்போதே கால் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ளார ஒரு டைம் மட்டும்தான் கால் பண்ணணும். ஏன்னா பேஜ் எப்பயுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரே எம்டி அரே போடலன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா லோட் ஆகிட்டே இருக்கும். எம்டி அரே போயிட்டோம் அப்படின்னா உள்ளார வரும்போது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அந்த ஏபிஐ கால் பண்ணும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி எங்கள் ஆட் ஸ்டூடெண்ட்லேயே ஆக்சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே ஆக்சைஸை எடுத்துன்னு வந்து இங்கே போட்டுட்டு இப்போ கெட் மெத்தடுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். கெட் மெத்தடில் இதோ இருக்குது. இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு உள்ளார வரும்போதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கால் பண்ணும். நான் ஃபைனலி எக்ஸிக்யூட்டர்லாம் தேவையில்லை. ஓகே உள்ளார வரும்போதே சொல்லியாச்சு. அதனுடைய ஏபிஐ என்ன அப்படின்னா இதுதான் ஏபிஐ. ஓகேங்களா? ஏபிஐயும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ரெஸ்பான்ஸுக்கு இப்படின்னு ஒரு கன்சோல் ஒன்று போட்டுருக்கேன். உங்களுடைய அப்ளிகேஷன் ஓமேகா டேட்டா 30 ரெக்கார்டு கொடுத்துருக்கு. லிமிட்டு 30 ரெக்கார்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ 30 ரெக்கார்டையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே டிஸ்பிளே பண்ணணும். இந்த 30 ரெக்கார்டையுமே எப்படி டிஸ்பிளே பண்ணணும் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகே திரும்பவும் இந்த அட்மின் பேனலுக்கு ஒரு டைம் பார்க்கணும். இப்போ 30 ரெக்கார்டு வந்தாச்சு. இந்த 30 ரெக்கார்டை நான் என்னுடைய ரியாக்டில் வந்து மேனிபுலேட் பண்ணணும். மீன் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த ரெக்கார்டு வந்து தேர்ட் பார்ட்டி ஏபி ஆக்சைஸ் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி. இப்போ இந்த ரெஸ்பான்ஸை வந்து என்னுடைய லோக்கலில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்னுடைய காம்போனண்ட்டுக்கு அது தெரியணும். ஓகேங்களா? வெளியே எடுக்க முடியாது. நீங்கள் இந்த ரெஸ்பான்ஸை வந்து வெளியே எடுத்து வந்து பிரிண்ட் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகுமானா ஆகாது. அது இதுக்குள்ளார மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்போ எனக்கு என்னுடைய காம்போனண்ட்டில் அந்த 30 ரெக்கார்டும் வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? மேப் யூஸ் பண்ணலாம். மேப் யூஸ் பண்ணலாம். ரெக்கார்டை ஃபர்ஸ்ட் வாங்கணுமே. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஸ்டேட் வேரியபிள் யூஸ் பண்ணினா. ஸோ கான்ஸ்ட்ல யூசர் லிஸ்ட். ஓகேவா? செட் யூசர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு யூஸ் ஸ்டேட். ஓகேவா? அரேவா அதை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இங்கே நான் இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வர்ற ரெக்கார்டை கன்சோல் டாட் இந்த ரெஸ்பான்ஸில் நமக்கு டேட்டா வருதுன்றது தெரியுது. ஓகேவா? இதில் எனக்கு எது வேணும் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸில் டாட் டேட்டாவில் இந்த யூசர்ஸ் அப்படின்றதா வேணும். இப்போ ரெஸ்பான்ஸில் டாட் டேட்டா அப்படிங்கிறது
டாட் டேட்டால என்ன வேணும் அப்படின்னா யூசர்ஸ் மட்டும்தான் வேணும். ஓகேங்களா? டாட் டேட்டால மற்றது எதுவும் எனக்கு தேவை கிடையாது. டாட் டேட்டால யூசர்ஸ் மட்டும்தான். இது மட்டும்தான் எனக்கு அரே ஆஃப் ஆப்ஜெக்டா ரெக்கார்டா கொடுக்கும். செகண்ட் இதுல 30 ரெக்கார்டு வந்தாச்சு. அப்ப எனக்கு இது மட்டுமே போதுமானது. இதை கட் பண்ணிட்டு இங்க எடுத்து வந்து போட்டுரும். அப்ப யூசர் லிஸ்ட்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா எனக்கு 30 ரெக்கார்டு, இந்த 30 ரெக்கார்டுமே அங்க வரப்போகுது. இதனுடைய விஷயத்த நான் எடுத்துக்கிறேன். என்னென்ன வேணும், எவ்வளோ ரெக்கார்டு டேட்டா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நேம், ஃபோன் நம்பர், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. ஓகேவா? இதுல நமக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி இப்ப பார்த்தோம். இப்ப யூசர் லிஸ்ட்ல இருக்கு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் யூசர் நேம்னு கொடுத்துருக்கோம். அவன் யூசர் நேம் அப்படின்ற கீ கொடுத்துருக்கானான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, மெய்டன் நேம்னு இருக்கு, லாஸ்ட் நேமும் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன வாங்கலாம் அப்படின்னா ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாம். அப்புறம் வேற என்ன வாங்கலாம், இமெயில் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூசர் நேமுக்கு பதிலாக ஃபோனு, ஃபோன் நம்பர், இமெயில் அப்படின்னு வாங்கலாம். ஓகேவா? இப்போ வாங்கிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 2 இது எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு ரோவை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் டெலிட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரே ஒரு ரோவை வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் டெலிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எனக்கு இப்போ டூப்ளிகேட் பண்ண போகிறதே இந்த ரோவை தான் டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு ரெக்கார்டு வந்து அரேவா இந்த யூசர் லிஸ்ட்டில் கிடச்சிருச்சு. ஓகேவா? செட் யூசர் லிஸ்ட்டில் இப்போ 30 ரெக்கார்டே இங்கே இருக்கும். ஓகேவா? அந்த 30 ரெக்கார்டை நான் லூப் பண்ண போகிறேன். ஓகேவா? எப்படி இங்கே லூப் பண்ணலாம் அப்படின்னா மேப் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ யூசர் லிஸ்ட்டை எடுக்கிறேன், எடுத்துட்டு இந்த டிஆர் இருக்குல்ல, இங்கே மட்டும் யூசர் லிஸ்ட்டு டாட்டு மேப்பு, ஓகேவா, யூசர்னே போடுறேன். யூசர் அப்படின்ற போட்டு இந்த டிஆரை எடுத்து இது உள்ளார சும்மா இப்போதைக்கு அப்படியே போடுறேன். யூசர் லிஸ்ட்டு மேப்பு யூசர், ஓகேவா, இண்டெக்ஸ்னு ஒன்று வாங்கிப்போம். இண்டெக்ஸ் அப்படின்னா அது 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஒன்று கொடுக்கும். ஓகேவா? இது ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் அப்படின்றத உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சது ஐட்டம்னு வச்சுக்கோங்க. யூசர் லிஸ்ட்டு, இந்த ஐட்டம் அப்படின்றது ஒரு ரெக்கார்டாக வரும். ஃபார் லூப்ல எப்படி I0 1 2ன்னு வருதோ அதே மாதிரி இந்த ஐட்டம்ல எத்தனை டைம் சுற்றுதோ அத்தனை டைமு புது புது ரெக்கார்டை கொடுக்கும் இந்த ஐட்டம். ஓகேங்களா? இண்டெக்ஸ் அப்படின்றது 1 2 3 அது ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம கிட்ட ஆல்ரெடி ஐடி இருக்கு, இருந்தாலும் இந்த இண்டெக்ஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க. இப்போ இது என்னவா வருதுன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 30 டைமு ஒரே ரெக்கார்டே நமக்கு லூப் ஆகிட்டு வருது. 30 டைமும் ஒரே ரெக்கார்டு. ரீசன் என்ன அப்படின்னா ஃபார் லூப்ல ஸ்டாட்டிக்கா கொடுத்துருக்கும். இப்போ இதை டைனமிக்கா மாற்றணும் அப்படின்னா இந்த ஐடி அப்படின்றதுல தான் வேல்யூ இருக்கு. ஓகேவா? ஐடி அப்படின்னு போறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐடி மட்டும் மாறிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாம் மாறணுமே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய கீ எடுத்து எல்லா இடத்துக்கும் என்னென்னது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ல இருக்கா, ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட், நான் இங்க மாத்த இங்க மாறிட்டே இருக்கு. லாஸ்ட் நேமு, ஃபோன் நம்பரு, இமெயிலு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 ரெக்கார்டுமே நமக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்தாச்சு. இந்த இடத்துல 30 ரெக்கார்டுமே அழகா வந்து வந்தாச்சு. ஓகேவா? ஓகே, வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எடிட் பண்ணும்போது இப்போ எடிட் 1 ரைட், எடிட் திரும்பவும் 1னே வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக்கா இங்க எடிட் ஸ்டூடெண்ட் 1 நம்ம கொடுத்துருக்கோம், அது தப்பு. அப்ப என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்டோடைய ஐடியா தான் நம்ம கொடுக்கணும்.
இந்த ஸ்டூடெண்டோடைய ஐடியை தான் நம்ம கொடுக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஐட்டம் ஐடின்னு இருக்குல்ல, இதை எடுத்துட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யூஆர்எல்ல எடிட் ஸ்டூடெண்ட் ஐட்டம் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இங்கே ஓவர் பண்ணும்போது கீழே வரும்ல 1 2. இப்போ பார்த்தீங்கன்னா டைனமிக்காக மாறிடுச்சு. எப்படின்னா அது டைனமிக்காக மாறிடுச்சு அப்படின்னா ஒரு ரோவும் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ரோக்கு ஐடி 1, செகண்ட் ரோக்கு ஐடி 2 அப்படின்ற மாதிரி அது கொடுக்க போகுது. இந்த இடத்துல ஐடி 1 மட்டுமே இருக்கு அப்படின்னா மாற்றிக்க வேண்டியதுதான். எங்கெல்லாம் ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கோமோ அந்த இடம் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றி மாற்றி கொடுத்துக்க வேண்டியது. இப்போ எடிட்டு இந்த ஐடி எல்லாமே டைனமிக்காக நமக்கு வந்துடும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் ஸ்டூடெண்ட், ஓகேங்களா? இப்போ திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா 2 இங்கே 6 அப்படின்னு வந்தாச்சு. சரி, இப்போ இது வந்தது ஓகே. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ டெலிட் பண்ணும்போது கன்சோலில் எதாவது காட்டுதான்னு பார்ப்போம். அந்த ஐடி கரெக்டாக எடுக்குதா அப்படின்றத பார்ப்போம். டெலிட் பண்ணுறேன். டெலிட்டு ஈவன் டாட் டார்கெட் டாட் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன் 2. ஓகேவா? நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது கரெக்டாக வரும். 15 29 கரெக்டாக வரும். அப்போ நமக்கு கரெக்டான ப்ராசஸை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரே ஒரு ரெக்கார்டு தான், அந்த ரெக்கார்டை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். எப்படி டூப்ளிகேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் லூப் வச்சு பண்ணுறோம். இங்கே இந்த ES6 அப்படின்னவே மேப் வச்சு பண்ணுறோம். ஓகேவா? ஐட்டம், ஆனால் இந்த இண்டெக்ஸ் தேவையே இல்லை தான். ஓகேவா? இப்படி வச்சுக்கலாம். இந்த TR வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியாக இருக்கும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அதுக்காக ஒரு எரர் ஒன்று அடிக்கும் பாருங்க. ஈச் சைல்டு இன் எ லிஸ்ட் ஷுட் ஹேவ் எ யூனிக் கீ அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். இது என்னன்னா அப்படின்னா இந்த TR இருக்குல்ல, இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கு கீ அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். ஓகேவா? எந்த ரொம்ப டெப்தா போகணும், சிம்பிளா சொல்லணும்னா நீங்க அந்த ஐடியை வந்து ஒரு TRக்கும் தனித்தனி ஐடி இருக்கு அப்படின்னு சொல்றதா இந்த கீ அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் வராது. இந்த TR இருக்குல்ல, இந்த TR ஒரு டைமும் ஒரு கீயை எடுத்துக்க வரும் அப்படி. ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே தனித்தனி. இது வந்து ப்ரௌசருக்காக யூஸ் பண்ணுறது, டெவலப்பருக்காக கிடையாது அந்த கீ. ஓகேங்களா? அதை விட்டுருங்க, அது நமக்கு இப்போ தேவை கிடையாது. அது ரொம்ப டெப்த்தாக போனால் தான் வேணும். ஓகேங்களா? என்ன பண்ணோம் அப்படின்னா லூப் போடும்போது TR எப்படி நம்ம ஐடி கொடுப்போமோ அதே மாதிரி கீ அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இதை கொடுத்துட்டு அதுக்கு இந்த மாதிரி ஐட்டம் டாட் ஐடி எது யூனிக்காக இருக்கோ அதை கொடுக்கலாம். யூனிக்காக இல்லாத சமயத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்றது ஒன்று வாங்கிட்டு அதை கொடுக்கலாம். நமக்கு ஆல்ரெடி ஐடி அப்படின்றதே யூனிக் தான், அதனால நம்ம அதையே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஆன் கிளிக் பண்ணால் எனக்கு கரெக்டாக அந்தந்த ஐடியும் வந்துடுது. அப்போ என்னுடைய சிஸ்டம் கொஞ்சம் டைனமிக்காக இருக்கு. இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன். என்ன ரெக்கார்டை எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓடிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு ஓடிவா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம எடிட் பண்ணுறோம். இப்போ எடிட் பண்ணுறதுக்கு எதாவது வச்சுருக்கானா கெட் சிங்கிள் யூசர் அப்படின்னு இருக்கு. இது என்னன்னா அப்படின்னா இதோ இருக்கு பாருங்க. இப்போ 1 அப்படின்றத அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். 1 அப்படின்னு கொடுத்தா அந்த 1வது யூசர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கும். நம்ம 6 அப்படின்னு கொடுத்தா பார்த்தீங்களா ஒலிவா வின்சன் அப்படின்னு இருக்கு. நம்மளுடைய சிஸ்டம் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் 6ல் அதுதான் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஒரு யூசருடைய
மொத்த டீட்டெயிலையும் எடுக்கிறதுக்கு ஒரு ஏபிஐ இருக்கு. அந்த ஏபிஐ என்ன அப்படின்னா அகைன் டம்மி ஜேசன்ல யூசர்ஸ்ல ஐடியை பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா, அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி ஐடி இங்க பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேஜுக்கும் அது போகுது. எடிட் ஸ்டூடெண்ட்ல இங்க வருது. இதை மாற்றணும். ஓகே, எடிட் ஸ்டூடெண்ட்ல ஆட் ஸ்டூடெண்ட்ல இருக்க அப்படியே எடுத்து போட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் இவங்ககிட்டயே போறேன். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் அப்படின்ற 3 ஃபீல்டை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எடிட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆல்ரெடி டீட்டெயில் இருக்கணும். இப்போ இவங்களுடைய டீட்டெயிலை இங்க நம்ம பாப்புலேட் பண்ணியிருக்கோம். இந்த எமி அப்புறம் அவங்களுடைய லாஸ்ட் நேம் அதனுடைய ஏஜை பாப்புலேட் பண்ணணும். அது எப்படி நான் எடுப்பீங்க அப்படின்னா இங்க நமக்கு யாருடைய டீட்டெயிலை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடி இருக்கு. ஓகேங்களா, 1 அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஐடியை இங்க பாஸ் பண்ணணும். ஓகே, அகைன் உள்ளார வரும்போதே ஒரு ஏபிஐ கால் எடிட்ல. ஓகேங்களா, உள்ளார வரும்போதே இதை எடுக்கணும். இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம்னு ஒன்று இருக்குல்ல, அது போயிடும். ஏன்னா அதுல தான் ரியாக்ட் ரவுட்டர் டாம். சரி, ஓகே. How to get URL data React.js using React router DOM அப்படின்னு போடணும். இது போட்டிங்கன்னா அது என்ன சொல்லும் அப்படின்னா அது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும். எனக்கே தெரியும், யூஸ் பேரம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். யூஸ் லொகேஷன் ஒன்று காட்டுது. இதோ இருக்கு பாருங்க, யூசர்ஸ் நம்மளுடைய யூஆர்எலும் இப்படி தானே இருக்கும். அதில் யூஸ் பேரம்ஸ் அப்படின்றத போடணும். ஏறுங்க, இதோ வந்துட்டோம். ஓகே, சரி, ஓகே. இதை நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னா எடிட். ஓகேவா, எடிட்டில் ரியாக்ட் ரவுட்டர் டாம் இல்லையா, காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிட்டு யூஸ் பேரம்ஸ். ஓகேங்களா, இந்த யூஸ் பேரம்ஸ்ல இந்த இடத்துல வந்துட்டு கான்ஸ்ட்ல ஐடி யூஸ் பேரம்ஸ் console.log வந்துட்டான். 1 வந்திருக்கா பாருங்க. இப்போ எடிட் பண்றேன், வந்தாச்சு. ஓகே, நமக்கு இது ரெக்கார்டு வந்தாச்சு. 2 டைம் கால் ஆகுதுன்னா பெரிய விஷயம் இல்லை. நினைக்கிறேன் ஸ்டிக்கு மோடுன்னு ஒன்று இருக்கும். ஸ்டிக்கு மோடு செய்கிற வேலை தான் அதெல்லாம். ஒரு டைம் வருதா, அந்த ரியாக்ட் ஸ்ட்ரிக்ட் மோடுன்றது டெவலப்மெண்ட் பர்பஸில் வந்துட்டு அது யூஸ் ஆகும்.
நீங்கள் அது பேனிக் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் ரிமூவ் பண்ணேன். ஓகேங்களா, இது வந்து ஒன்லி டெவலப்பிங் பர்பஸில் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் சர்வருக்குனா மூவ் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், தேவையில்லாத பேச தேவையில்லை. ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லிஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்குப்பா, எனக்கு எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் ஐடியும் கிடைச்சாச்சு. எடிட் பண்ணும்போது அந்த ஐடியை வச்சு நான் டேட்டாவுக்கு இது பண்ணணும். பேஜ் உள்ளார போகும்போதே எப்படி டேட்டாவை வாங்கணுன்ற ஐடியா எனக்கு தெரியும், ஏன்னா யூஸ் எஃபெக்ட் வச்சு நான் வாங்கிடுவேன். ஓகேவா, அதை தான் இப்போ லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டையும் யூஸ் எஃபெக்ட் போட்டு ஏபிஐ கால் பண்ணணும். ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இதை வச்சு தான் நான் டேட்டா வாங்க போகிறேன்றது தெரிஞ்சிருச்சு. வந்தாச்சு. யூஸ் எஃபெக்ட்ல நான் இந்த ஐடியை இந்த இடத்துல எப்படி பாஸ் பண்றேன், கெட் மெத்தடு, ஏன்னா அதுதானே அவங்களோட ஏபிஐ அப்படிதானே சொல்லுது. என்ன விஷயமோ செட் யூசர் லிஸ்ட் கிடையாது, யூஸ் எஃபெக்ட் வந்து போடு அப்படின்னு சொல்லு. ஓகே, அவங்களுடைய ஏபிஐ நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பா ஐடி அப்படின்றது மஸ்ட். ஐடியை பேஸ் பண்ணி அது டீட்டெயிலை மாற்றிக்கிட்டே இருக்கு. எம்மா அப்படின்னு கொடுக்குது. ஓகேவா, எம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. அப்போ நமக்கு ஐடிக்கு எங்கே போகணும் அப்படின்னா எங்கேயும் போக தேவையில்ல. என்ன இது யூஸ் ஸ்டேட் ஆல்ரெடி பீன் டிக்ளேர், தூக்கியாச்சு. ஓகே, 2 டைம் கொடுத்தாலும் பிரச்சனை தான். இப்போ நமக்கு 3 அப்படின்றத கிடைச்சாச்சு. இப்போ அதுக்கான ரெக்கார்டு வருதா அப்படின்றத செக் பண்ணும். இப்போ எடிட்டுக்கு போறேன். மைக்கேல் வில்லியம்ஸ் அப்படின்ற ரெக்கார்ட்னா நெட்வொர்க்ல கரெக்டாக வருது. ஓகேங்களா, இப்போ கன்சோல் ஒன்று போட்டால் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ எடிட்ல உள்ளார போகும்போது இந்த யூஸ் பேரம்ஸ் அப்படின்றத வச்சு ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல, ஓகேங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன விஷயத்த கேட்குறீங்களோ ஐடி அப்படின்றத கொடுக்கும். எப்படி நீங்க ஐடி அப்படின்றத எடுத்தீங்க அப்படின்னா நான் வச்சிருக்கிற பேரு ஐடி தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா, அதனால இங்க என்ன கீ கொடுத்துருக்கியோ அதே கீ இங்க கொடுத்துட்டுனா அதனுடைய வேல்யூ நமக்கு கொடுக்கும். பேராமீட்டர்ஸ், அதாவது யூஆர்எல்ல இருக்கிற பேராமோடைய இதை கொடுக்கும். அதை வச்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா என்னுடைய ஏபிஐல நான் அந்த ஐடியை பாஸ் பண்றேன். ஓகேவா, இது ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா, இது வேரியபிள். ஓகேங்களா, இதை நான் கன்கார்டினேட் பண்ணி தான் அனுப்பணும். இதை தூக்கிட்டு போயிட்டு நீங்க இந்த மாதிரி உள்ளார கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் ஐடி அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிங்கா தான் இருக்குமே தவிர்த்து ஐடிக்கு உண்டான 1 2 3ன்ற வேல்யூ வராது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேட் பண்றதுக்கு பிளஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணணும். போட்டுட்டு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் டேட்டா நமக்கு கிடைச்சாச்சு. டேட்டால பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆப்ஜெக்டா கிடைக்குது, அரேவா கிடைக்கல. அரே வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னா மல்டிபிள் யூசர்ஸ் வரும்போது தான். இது சிங்கிள் யூசருக்கான டீடைல், அப்ப நமக்கு ஆப்ஜெக்டா கிடைக்கும். இந்த ஆப்ஜெக்டா கிடைக்கிறது என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா அகைன் ரெஸ்பான்ஸ்ல டாட் டேட்டால இருக்கு, டேட்டால டாட் நேம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இங்க டேட்டாவை எப்படி பெரிய பாப்புலேட் பண்றது அப்படின்னா அகைன் ஸ்டேட் வேரியபிளுக்கு போயிட வேண்டியதான். நம்ம ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, மூணுமே நம்ம கிட்ட இருக்கு. இப்ப செட் ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் ரெஸ்பாண்ட் டாட் டேட்டா, அதுல இருந்து என்ன எடுக்க போறோம், ஃபர்ஸ்ட் நேம் எடுக்க போறோம். நம்ம இங்க கொடுக்கும் போதே ஓ மை காட், ஓகே ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு தெரியல, சரி காப்பி பண்ணிக்கிறேன். செட் லாஸ்ட் நேம், செட் ஏஜ். ஓகேவா, இப்போ லாஸ்ட் நேமோட கீ எடுக்கிறோம். லாஸ்ட் நேம் ஏஜ் யாரெல்லாம் வாங்கலாம், சௌரி மொழி தேவராம். ஓகேங்க, இப்போ இது எல்லாமே இங்கே பாருங்க, இது எல்லாத்தையுமே ரெஸ்பான்ஸ் வந்தாச்சு. அந்த ரெஸ்பான்ஸை எப்பயுமே நம்ம இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ல என்ன பண்ணணும், ஸ்டேட் வேரியபிளை வச்சா மட்டும்தான்
அது ரியாக்ட் காம்போனன்ட்டுக்கு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் ஸ்டேட் வேரியபிளை வைக்கிறேன், டேட்டாவை வாங்குறேன். இந்த இடத்துல வேல்யூ ஃபர்ஸ்ட் நேம்னா இருக்கு. இப்போ பார்ப்போம். போவோம், எடிட். டேட்டா பாப்புலேட் ஆயிடுச்சு. ஓகேவா, கரெக்டா வந்தாச்சு. இப்போ திரும்பவும் போவோம், ஜேம்ஸ் கிட்ட போவோம். ஜேம்ஸ் வந்தாச்சு. அப்ப நம்ம எடிட் பண்றது அவா. சரி, ஓகே. லிஸ்ட்ல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. லாஸ்ட் நேம் ஒழுங்கா கொடுக்கல, அதுதான் தப்பு. இப்ப பாருங்க, கரெக்டா இருக்கா? இப்ப நீங்க என்ன டேட்டா கொடுத்தாலும் டேனியல் குக் அப்படின்னு போகுது. டேனியல் குக்கு 41. இதுக்கப்புறம் நீங்க அவங்க கிட்ட இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய டேட்டா இங்க டைனமிக்கா வரப்போகுது. ஓகேங்களா, நீங்க என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஓடும். ஓகேவா?